பதில் சொல்ல முடியாம அண்ணன் தலை குனிஞ்சு நிக்க, தம்பி அண்ணனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல, அடடா அற்புதமான காட்சியா இருக்க போதுமா. என் அண்ணன் தான் எனக்கு உயிர், என் அண்ணன் தான், என் அண்ணன் தானே எவ்வளோ துடி துடிப்பான். நாளைக்கு அவன் தானே பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்துல அவங்க அண்ணனுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிதானே ஆகணும். மாத்தி மட்டும் அவன் தீர்ப்பு சொல்லட்டோன்ன அந்த ரகுராம ஊருக்கு முன்னாடி நிப்பாட்டி நான் அசிங்கப்படுத்தல, என் பேர் புவனேஸ்வரி இல்ல. நான் கடவுளை தான் நம்பியிருக்கேன் அத்தை. பஞ்சாயத்து நடக்கிறப்ப கையில தீபம் ஏந்தி அம்மன் கோயில சுத்தி முட்டி போட்டு அடி பிரதர்ஷனம் பண்ண போறேன். நாம எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கோம். அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டா அத்தை. நீங்க கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குங்க. நீ போமா, இனி நான் எங்க தூங்குறது? சரி, நீ போய் படு. நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சுமா, அம்மா இறங்கிடலாம். சரிங்க ஐயா. எப்பவும் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க தான் துலாபாரம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. அப்படி குடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அப்படியா? என்ன காரணம்? ஹாப்பி மதர்ஸ் டே மா. அம்மாக்கள் தின வாழ்த்துக்கள். ஓ, ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. பாட்டி, நாங்க உங்க மடியில தான் வளர்ந்தோம். நீங்களும் எங்களுக்கு அம்மா தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இரு, நல்லா இரு. பெத்தாதான் பிள்ளைங்களா என்ன? என் பேத்திங்களும் என் பொண்ணுங்களா தான் தெரியுறீங்க. தலைமுறை தலைமுறையா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மரியாதை கொடுத்து எங்க குடும்பத்தை நாட்டாம குடும்பமா தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் அனுமதிச்சிருக்கீங்க. நீதி தவறாம, நேர்மை தவறாம, யாரு பக்கமும் பேசாம நியாயமான தீர்ப்பை சொல்லுவேன்னு இந்த மண்ணு மேல சத்தியம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இந்த நாற்காலியில உட்கார்றேன். ஐயா, உங்க மேல ஒரு பிராது கொடுத்துருக்காங்க. இங்க நிக்கிற இந்த ஜீவா உங்க பையன்னு சொல்லி அவருக்கு நீங்க மகன்ற அங்கீகாரமும் சொத்துல பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு நீங்க இதுக்கான பதில சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். உங்க பதில சொல்லுங்கய்யா. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. ஜீவா எங்க பெரியப்பாவோட பையன்னு சொல்றாரு. ஆதாரமா இவர் காட்டின சர்டிபிகேட்ஸ், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், போட்டோ, இதை மட்டும் வச்சு இவரு பெரியப்பாவோட பையங்கிற முடிவுக்கு எப்படிங்க வர முடியும்?
இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? இதே ரெக்கார்ட்ஸை கொடுத்து வேற ஒரு பையன் கூட ரகுராம் ஐயாவுடைய பையன்னு சொல்ல முடியும். ஆனா இதுக்கு ரகுராம் மறுப்பு சொல்லலையே. அப்படின்னா ஜீவா ரகுராமுடைய பையனா தானே இருக்க முடியும். அவர் அமைதியா இருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லையா? மா இப்ப என்னம்மா சொல்ல வர? இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. 2 பேரோட பிளட் சாம்பிளை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஜீவா ரகுராம் ஐயாவுடைய மகனா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்க தீர்ப்பை சொல்லலாம். இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பஞ்சாயத்துல அனுமதி கொடுக்கணும். மாயமா சொல்றது சரின்னு தான் படுது. சிவாயா, ரகுராமையாட்ட பேசி நீங்க ஒரு முடிவெடுங்க. ஐயா, அந்த அம்மா சொல்றது நியாயமா தான் இருக்கு. டாக்டரை வர வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? இவன் என் பையன் இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா கூட போதும். அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட முடியும். எனக்கு சம்மதம். சரிம்மா, நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்கனவே டாக்டர் நான் வர வச்சிட்டேன். டாக்டர், ஐயோ, என்ன என்ன சோதனை இது? என் புருஷனுக்கு நல்லது செய் தாயி. நான் கருப்ப வந்திருக்கட்டா.